நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் காலை வணக்கம். ஐயா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சோஷியல் மீடியா ரீல் பார்த்தேன். அதில் வந்து டெரினிட்டி அஃபிஷியல்லேருந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒரு நபர் சில கேள்விகளை வந்து இஸ்லாம் சார்ந்த சில கேள்விகளை வந்து அவர் கேட்டிருந்தாரு. நானும் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு இந்த கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கணுன்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. அதே மாதிரி அந்த போஸ்ட்டை பார்க்க விருப்பப்படுறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த போஸ்ட்டை பார்க்கலாம். அதில் அவர் வந்து ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஜீசஸையும் நபிகள் நாயகத்தையும் கம்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன் கம்பேர் பண்ண மாட்டேன்னு அவரே அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறார். ஜீசஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா பீஸ்ஃபுல் ஃபாலோவர், ஒரு அமைதியை விரும்புகிறவர். நபிகள் நாயகம் அமைதியை விரும்பாதவர், எப்போவுமே சண்டையில் வாரில் இருந்தவர், போரில் இருந்தவர்னு அவர் சொல்கிறார். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதாவது இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபி இவர்களை எல்லாம் இறைவன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காலங்களில் நடக்கிற நிலவரங்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களை இறை தூதர்களாக நபியாக அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபியாக வந்தார். அப்படி இருக்கும்போது ஈசா நபி, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, அவர் வந்து இதையெல்லாம் சொன்னாரு. மூசா நபி இதையெல்லாம் சொன்னாரு. இப்ராஹிம் நபி, ஆப்ரஹாம் இதை சொன்னாரு. மோசஸ் இதை சொன்னாரு. ஜீசஸ் இதை சொன்னாரு. முகமது நபி இதை சொல்லல. இப்படிங்கிற இந்த கோட்பாடே முதல்ல தவறானது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நபிமார்களை இறைவன் இறை தூதராக அனுப்பிச்சிருக்கான். அவங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதுபடி பார்த்தா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு அடிமை விலங்கிலிருந்து தனி மனித உரிமையை பெற்று தந்திருக்கிறாரு. ஜனநாயக ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறாரு. முடியாட்சிக்கு முடிவு கட்டியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இறை கட்டளையாக ஜனநாயக ஆட்சி முறையையும் முடியாட்சியையும் அடிமையையும் ஒழித்தவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.